இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா, இதெல்லாம் ஹிஜாபா. இதுக்கு ஹிஜாப் போடாம வெளியே வரலாம். ஹிஜாப் எதுக்குங்க? ஹிஜாப் எதுக்கு ஹிஜாப்? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதுளை என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டைய போட்டு இருக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க. நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், ரெண்டு துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் செவிகளுக்கு விடவில்லை, இப்படி ஆடை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா வலா யதுகுலூனல் ஜன்னah, நுழைய முடியாது. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பால், ஆனால் நிர்வாணமாக இருப்பால். 3 மெல்லியதாக ஆடை இருந்தால், கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால், பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த தன்மைகளை வந்துவிடும்.